வேதத்தை திறந்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்க கேட்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நம் எல்லாருக்கும் உண்டாகி தேவன் நம்மை குறித்து சொல்லுகிற இந்த வசனத்தின் மேல் விசுவாசத்தை வைப்போம். உண்மையாகவே நம்முடைய குறைவை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார் என்று நாம் அறிக்கை செய்வோம். நாம் என்ன அறிக்கை செய்கிறோமோ அந்த அறிக்கையை ஆண்டவர் கனப்படுத்துவார். அந்த விசுவாசத்தை தேவன் அங்கீகரிப்பார். உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நாம் அறிக்கை செய்வோம். தேவ ஜனமே, எந்தெந்த குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதோ அத்தனை குறைவுகளையும் ஆண்டவர் நீக்கி விடுவார். நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில குறைவை சந்தித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நிறைவுள்ளவர். நாம் குறைவானவர்கள், அவரோ எப்படிப்பட்டவர்? நிறைவுள்ளவர். நிறைவானது வரும்போது குறைவானவைகளா ஓடி போயிடும். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானவைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். எல்லா குறைவையும் கர்த்தர் ஓட வைப்பாரு. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, எது என் வாழ்க்கையில குறைவு இருக்கிறது என்று நீ கண்டு, ஐயோ இந்த காரியம் என் வாழ்க்கையில குறைவை இருக்கிறது, யாரிடத்துல போய் நான் சொல்லுவேன்? இந்த குறைவை என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கவலையை எனக்கு தருகிறது, வேதனையை உண்டாக்குகிறது. இந்த குறைவிலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆம், பிரியமான தேவ ஜனமே, உன் குறைவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் குறைவு என்ன என்பது அவருக்கு தெரியும். சரீரத்திலே குறைவா, வாழ்க்கையில குறைப்பட்டிருக்கீங்களா, அல்லது நீங்கள் எந்த பகுதியில எந்த இடத்துல நீங்கள் குறைவு பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். சமாதானம் குறைவு இருக்கா? நிம்மதி குறைவு இருக்கிறதா? ஜபத்திலே குறைபட்டிருக்கிறீங்களா? பரிசுத்தத்திலே குறைவுபட்டிருக்கீங்களா? பண விஷயங்களிலே குறைவுபட்டிருக்கீங்களா? குடும்ப வாழ்க்கையில ஏதாவது இழந்து குறைபட்டிருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, அத்தனை காரியத்தையும் ஆண்டவராகி தேவன் பார்த்து கொள்ளுவார். என் இயேசு பெரியவர். அவர் யார் தெரியுமா? ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யம் உள்ள தேவன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, எதன்படி செய்வாரு? அவருடைய ஐஸ்வர்யம். ஐயோ, எவ்வளவு பெருசு தெரியுமா ஆண்டவருடைய ஐஸ்வர்யம். அல்லேலூயா. கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்கு, மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கு, வல்லமையின் ஐஸ்வர்யம் இருக்கு. இதெல்லாம் எந்தெந்த குறைவை நிறைவாக்க முடியுமோ எல்லாவற்றையும் நிறைவு அவர்கிட்ட இருக்கு. பலன் இல்லாம வந்திருக்கீங்களா? வல்லமையை இழந்திருக்கீங்களா? சுகத்தை இழந்திருக்கீங்களா? சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? நன்மைகளை இழந்திருக்கிறீங்களா? நீங்கள் இழந்ததெல்லாம் மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் தருவார். குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். இதெல்லாம் நீங்கள் குறைவு பட்டிருக்கிறீர்களோ அத்தனை குறைவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குவார். ஒரு மகிமை உங்களுக்கு வரும். அந்த மகிமை உங்களை தேடி வரும். அந்த மகிமை உங்களை மூடும், உங்கள் குடும்பத்தை மூடும். உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் ஜபிக்கும் போது ஒரு மகிமை நீங்கள் காணப்படுவீர்கள். அந்த மகிமை தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுடைய குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு இது குறைவு இருக்கிறது, அது குறைவு இருக்கிறது என்று சொல்லி. ஒருவேளை கண்களில கூட ஒரு வெளிச்சம் குறைவுபட்டிருக்கலாம், கண் பார்வை குறைவா இருக்குது சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகள் சரீரத்திலே சில ரத்தங்கள் எனக்கு குறைப்பட்டிருக்கிறது, போதுமான அளவு எங்களுக்கு ரத்தம் இல்லை, டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு ரத்தம் குறைவா இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம்.
உங்களுக்கு கால்சியம் குறைவா இருக்கிறது என்றது, பலவிதமான காரியங்கள் சரீரத்தில் குறையப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அத்தனை குறைகளையும் ஆண்டவராகிய தேவன் நிறைவாக்க அவராலே முடியும். அல்லேலூயா. என் தேவன் உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார். உங்களுக்கு என்ன தேவை? பண தேவையா? கடன் பட்டிருக்கீங்களா? கடன்களிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு நாம் காணப்படுகிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகளை குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து, நிம்மதி இழந்து, மீண்டு வர முடியவில்லையே என்று சொல்லி தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய தேவன் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். உன் தேவைகளை சந்திப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளைகளை நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் வீண் போகாது. நீங்கள் செய்கிற ஊழியங்கள் வீண் போகாது. கர்த்தர் நிமித்து நீங்கள் படுகிறதான பாடுகள் ஒரு நாள் வீண் போகாது. நீங்கள் வடிக்கிற கண்ணீர்கள் வீண் போகாது. உங்களுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் தவிப்பை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வேதனை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க பிரச்சனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நின்று அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசமாய் இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதை நீ இழந்திருக்கிறாயோ அதை மறுபடியும் 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 ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசமாய் இருங்கள். நாம் அதிகமாக இருக்கிறார். சோர்ந்து போகாதே, மனம் தளர்ந்து விடாதீர்கள். ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருங்கள். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். என் குறைவை நிறைவாக்குங்கள் என்று கேளுங்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஒருபோது கர்த்தர் உங்களை விட்டு எந்த இடத்துல நீங்கள் விழுந்து போனீர்களோ அதே இடத்துல கர்த்தர் இருக்கிறார். எந்த இடத்திலே கர்த்தர் செய்ய வல்லவர் இருக்கிறார். என் தேவன் நல்லவர். அவர் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஆனா ஒரு கல்யாணத்துல இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். முதல் கல்யாணம் கானாவூர்ல இயேசு கிறிஸ்து போன ஒரு கல்யாணம். இந்த கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்டது. கல்யாண வீட்டில ஒரு குறைவு வந்தது. கல்யாண வீட்டில ஒரு குறைவு வந்தால், அந்த கல்யாணத்துக்கு வந்தவர்களுக்கு போதுமான ஆகாரம் இல்லை என்று சொன்னால், அந்த மணமக்களுடைய வீட்டில எவ்வளவு ஒரு கஷ்டப்படுவார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு வேதனை இருக்க யோசித்து பாருங்கள். குறைவு வருகிறது சொன்னால் அது யாரால தாங்க முடியும்? அந்த அவமானத்தை யாரால சகிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். மரியாள் அம்மா வந்து இயேசு சாமி கிட்ட சொல்றாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். குறைவு பட்டிருக்குது என்று சொன்னார்கள். இயேசு சாமி சொன்னாரு, ஸ்ரீயே, உனக்கும் எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆனாலும் அவங்க விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தாங்க. மரியாள் அம்மா சொன்னாங்க அந்த வேலைக்காரர்களை பார்த்து, நீங்கள் அது நிற்கிறார் பாரு இயேசு, அவர்தான் இயேசு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்யணும். அவர் சொல்லுகிறபடி நீங்க செய்தீங்கன்னா நிச்சயம் அற்புதம் நடக்கும் என்று அவங்க அறிஞ்சிருந்தாங்க. வேலைக்காரங்கிட்ட உறுதியா சொல்லிட்டாங்க. அந்த கல்யாண வீட்டுல வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரங்கிட்ட சொன்னாங்க, நீ எதுவும் பேசக்கூடாது. இயேசு சாமி நின்று கொண்டிருக்கிறார், அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் சொல்லுகிறபடி நீங்க செய்யணும்னு சொல்லிட்டாங்க. உடனே வேலைக்காரர்கள் இங்கும் அங்கும் திரிந்தவர்கள் இயேசுவையே பார்க்க ஆரம்பித்தார்கள். இயேசு என்ன சொல்லுவார் என்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, அவர் சொல்லுகிறபடி நீங்க செய்யணும்னு சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்து சுத்தி சுத்தி பாக்குறாரு, வேலைக்காரனை அழைக்கிறாரு. வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. உடனே வேலைக்காரர்கள் கவனித்துக் கொண்டிருந்தவர்கள் உடனே ஓடி போய் அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்ப தொடங்கினார்கள். அவர்கள் அந்த கச்சாடிகளை தண்ணீரை நிரப்பின பிறகு இயேசு மறுபடியும் சொல்லுகிறாரு, இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொடுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே வேலைக்காரர்கள் என்ன செய்தார்கள்? தாமதமின்றி ஆண்டவருக்கு முழு விசுவாசத்தை வைத்து கீழ்ப்படிந்து அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுக்கிறார்கள். பந்தி விசாரிப்பு காரன் அதை ருசி பார்த்து, இதுவரைக்கும் நாங்கள் இப்படிப்பட்ட ரசத்தை நாங்கள் குடித்தது இல்லையே, இது இவ்வளவு மதுரமாக இருந்தது, இது எங்கே இருந்து வந்தது? அது
இயேசுவிடத்திலிருந்து வந்தது. இயேசு கொடுத்தது, இயேசு தந்தது, அது இயேசுவின் வார்த்தையிலே வந்து பிறந்தது. இயேசு நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் முன்னே இருந்ததை காட்டிலும் பின்னாடி வரக்கூடிய இருக்கும். இயேசு எங்களை ஆசீர்வதியும், இயேசு எங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவர் இருக்கிறார். எங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே உனக்கு என்ன தேவை இருக்கிற ஆண்டவரை நோக்கி அவர் எல்லாவற்றையும் தர வல்லவராய் இருக்கிறார். இயேசு சாமி கிட்ட போய் சொன்னாங்க, மரியாள் அம்மா இல்லை என்று சொன்னார்கள், இல்லை என்று சொன்னார்கள். அந்த வீட்டுல இது இல்லை என்று சொன்னார்கள். அந்த கல்யாண வீட்டுல குறைவு பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். உனக்கு என்ன தேவையோ அது ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க அம்மா. கர்த்தருக்கு நாம் தெரியப்படுத்தும் போது நம்முடைய தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவராக எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். எல்லாவற்றையும் தேவைகளை அவர் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை மீண்டுமாய் படிங்க. பிலிப்பியர் 4:19 வசனத்தை படிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவர் குறைவை நிறைவாக்குவார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் குறைவை நிறைவாக்குவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகோதரியே சகோதரனே, உன் குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வாருங்க. நாம நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய தொடங்குவார். அவர் தான் செய்த அற்புதங்களிலே மிகப்பெரிய ஒரு அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அற்புதங்கள். ஒன்றும் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். எது இல்லை இல்லை என்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அது உருவாக்க அவராலே முடியும், கொடுக்க அவராலே முடியும். பயப்படாதீங்க, விசுவாசமா கேளுங்க. ஆண்டவர் உங்க என்ன வேண்டும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவனாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். குறைவை நிறைவாக்குற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். உன் வாழ்க்கையில கூட நீ எங்க இருந்தாலும் சரி ஆண்டவரிடத்துல விசுவாசமா கேளுங்கள், விசுவாசமாக இருங்கள். இல்லாதவைகள் இருக்கிறதே போல அடைக்கிற தேவன் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதங்களை புத்தகம் 34ஆம் அதிகாரம் 9, 10, 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யாருக்கு குறைவு இல்லை? கர்த்தருக்கு பயந்தவர்கள். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படணுமா? ஐயா, கர்த்தருக்கு பயப்படணும். வாலிப பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுங்க. தெய்வத்திற்கு நம்ம பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு நம்ம பயப்படணும். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது என்று சொல்லுகிறார். தேவ பிரசனத்துக்குள்ளே நம்ம வரும்போது ஒரு பயம் நமக்குள்ளே வரணும். ஆலயத்துல தேவன் இருக்கிறார். ஆலயத்திற்குள்ளே நீங்கள் வரும்போதே ஒரு பயம் இருக்கணும். தேவனுடைய ஆலயத்துல தேவன் இருக்கிறார். தேவ சமூகம் இங்க இருக்கிறது. தேவ பிரசன்னம் இங்க இருக்கிறது. தேவனுடைய இருதயம் இங்க இருக்கிறது. தேவனுடைய செவிகள் இங்க இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இங்க இருக்கிறது. ஆகவே தெய்வத்திற்கு நம்ம பயப்பட வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல பேசுவதற்கு கூட நம்ம பயப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, முழு காரியமும் நம்முடைய கவனமும் ஆண்டவரிடத்துல தான் இருக்கணும். வேற எந்த இடத்திலும் கவனம் போக கூடாது. ஏன்னா நம்ம கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரு, தேவன் பார்க்கிறார். அது அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் என்னை கவனிக்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார். தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி நாம தீமை செய்ய முடியும்? தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி இந்த காரியத்தை நான் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு யோசேப்பு சொன்னான். அவன் தான் தேவனுக்கு பயப்படுகிறவன். பாவம் செய்யக்கூடாது. நாம் தேவனுக்கு பயப்படுகிறது உண்மையானால் தீமை செய்யக்கூடாது. நாம் தேவனுக்கு பயப்படுகிறது உண்மையானால் பொய் சொல்லக்கூடாது. நாம் தேவனுக்கு பயப்படுகிறது உண்மையானால் கெட்ட வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது.
நாம் தேவனுக்கு பயப்படுறது உண்மையானால் ஒருவருக்கொருவர் முறுமுறுக்க கூடாது. நாம் தேவனுக்கு பயப்படுறது உண்மையானால் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. நாம் தேவனுக்கு பயப்படுகிறது உண்மையானால் எல்லாவற்றிலும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு பயப்படுகிறது. தேவனுக்கு பயப்படும் போது நாம் முழுவதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிறது என்று சொன்னால் என்ன? ஒவ்வொரு சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் ஆண்டவருக்கு 100க்கு 100 நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை சொல்லுவார் என்று சொன்னால் அது தாமதம் இல்லாமல் நீங்கள் உடனே அதை செய்ய வேண்டும். ஆராதனைக்கு வர வேண்டும். திருச்சபையுடைய ஆராதனைக்கு எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள வேண்டும். அனந்த தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். இதான் நாம் தேவனுக்கு பயப்படுகிறது. கர்த்தரை காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கிறோம். கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது நம்ம வாயில சோத்திரம் 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 இது சொல்லிட்டே இருக்கும். அல்லேலூயா. நான் தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணிட்டே இருக்கணுமே, வாயில சோத்திரம் வந்துட்டே இருக்கணுமே. அல்லேலூயா. நீங்க கேட்கும் போதெல்லாம் ஆமென் ஆமென் அல்லேலூயா சோத்திரம் 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 சொன்னீங்கன்னா வேற சிந்தனைக்கு இடம் வராது. வேற காரியத்துக்கு நீங்க யோசிக்க மாட்டீங்க. வேற தீங்கான காரியம் நமக்குள்ள வைக்க மாட்டோம். வேற எந்த சத்தமும் நமக்கு கேட்காத தேவ சத்தம் தான் கேட்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேற எதையும் யோசிக்காதீங்கம்மா. ஆண்டவர் சிந்தனை நமக்கு வீணான சிந்தனை நமக்கு வேணாம். வீண் சிந்தனைகள் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் வெறுத்து விடுங்கள். வீண் தவறான வழிகளை வேண்டாம், வெறுத்து விடுங்கள். தீமை செய்தலை விட்டு விடுங்கள். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். என் இயேசு பார்த்துக் கொள்ளுவார். என் இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். உங்களையும் பார்த்துக் கொள்ளுவார், அவர்களையும் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு பயப்படும் போது உங்களுக்கு குறைவெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார். கர்த்தருக்கு பயப்படுகிறாமே, தேவனுக்கு பயப்படுகிறாமே. ஆகாப்பை போல பொல்லாதவன் இந்த உலகத்தில் நீங்க பார்த்திருக்க முடியாது. ஆகாப் என்கிறதான ஒரு ராஜா பயங்கரமா எலியாவின் காலத்துல இருந்தவன். கொலைக்காரன், கொள்ளக்காரன், தீமை செய்கிறவன், விக்கிரக ஆராதனைக்காரன், அப்படிப்பட்ட பாவங்களை, கொடுமையான பாவங்களை செய்தவன் ஒரு நாள் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து பயந்து போயிட்டான். ஆண்டவர் விரோதமா செஞ்சுட்டு பயந்து போய் பெரிய சிங்காசனத்துல, ராஜாவுடைய அந்த சிங்காசனத்துல இருந்து கீழே இறங்கி வந்து தரையில அவன் முகக்கோப்புற விழுந்துட்டான். ஆண்டவரே, நான் செய்த பாவங்களா என்னை மன்னிச்சிடுங்க சொல்லி தன்னை தாழ்த்திட்டான். அப்ப ஆண்டவர் எலியாவை கூப்பிடுறாரு. எலியா, இவன் தான் பயங்கரமா செஞ்சான், பொல்லாப்பு செஞ்சிருக்கிறான். நான் உங்ககிட்ட சொல்றேன், இப்போ இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? என் காலில் விழுந்துட்டான், என்ன செய்யறது? எலியா கிட்ட கேட்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. எலியா அவன் கலகக்கார ஆண்டவர், அவன் சும்மா விடக்கூடாது. இஸ்ரவேலை கலங்கம் பண்ணினவன் அவன் தான். ஆமாப்பா, அப்படிப்பட்டவன் தான் தன்னை தாழ்த்திட்டான், பயந்துட்டான் அப்படின்னு. எவ்வளோ தீமை செய்தான், எவ்வளவு பாவங்களை செய்தான், அக்கிரமங்களை செய்தான், தேவ ஜனங்களை தவறாய் நடத்தினான். அப்படிப்பட்ட மனிதன் தாழ்த்தும் போது ஆண்டவர் அவன் தாழ்மையை பார்த்து, அவன் பயப்படுற பயத்தை பார்த்து ஆண்டவர் கொஞ்சம் இறங்கிட்டார், இறக்க வச்சிட்டார். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்? எலியா கோச்சிக்குவான்னு சொல்லிட்டு எலியாவை கூப்பிட்டு சொல்லிட்டார். எப்ப நீ என் மேல கோச்சிக்காத. அல்லேலூயா. நீ என் மேல என்ன செய்யாத பாரு, என்ன ஆண்டவர் இப்படி மாறிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன நான் யாராவது எனக்கு இறக்கமா நடந்துட்டாரா நான் மனம் மாறிடுவேன். என்கிட்ட யாராவது தாழ்மையா நடந்துட்டாங்கன்னா நான் மனம் மாறிடுவேன். அல்லேலூயா. நினிவே ராஜா கூட இறங்கி உபவாசம் போட்டு பாவத்தை அறிக்கை செய்தா நான் இறங்கிட்டேன். ஜனங்கள்லாம் உபவாசம் போட்டாங்க, நான் இறங்கிட்டேன். அழிக்கணும்னு நினைச்சா நான் இறங்கிட்டேன். யோனா கோச்சிக்கினாரு. அல்லேலூயா. போங்க ஆண்டவர், நீங்க எப்பவும் இப்படிதான் செய்வீங்க, சொல்றது செய்யறதே இல்லை. அல்லேலூயா. எப்ப அவங்க இறங்கிட்டு மனம் திரும்பிட்டாங்கப்பா. அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன செய்யறாருன்னா, ஒருவன் பயந்து தாம் செய்த தீமையை உணர்ந்து, தான் செய்த பாவத்தை உணர்ந்து, எந்த மனுஷன் தன் பாவங்களை உணர்ந்து தீமையை செய்த உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்தை விழுந்து மன்னிப்பு கேட்டு தன்னை தாழ்த்துறானோ அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து தீமை செய்தலை விட்டு விடுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுப்பார். அவன் மேல் வரக்கூடிய தண்டனையிலிருந்து அவனை காப்பாற்றி அவனை விடுவிக்குவார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
இரக்கம் பெறுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்திலே விழுந்து ஆண்டவர் பாவத்தை மன்னித்து நீ கேட்கும் பாவத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். நம்முடைய இருதயம் எவ்வளவு துடிக்கிறது என்பதை, எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்பதை, நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு தவிக்கிறோம் என்பதை உணர்கிறோம் என்பதை கர்த்தர் இருதயத்தை பார்த்துதான் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? 10வது வசனத்திலே, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. ஆண்டவரை தேடணும். உன் வாழ்நாள்ல ஆண்டவரை தேடாத ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாள்ல பாவம் வந்துரும். அல்லேலூயா. கர்த்தரை தேடாத நாள்ல நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்துருவோம். ஐயோ, ஆண்டவரை தேடலையே. எந்த நாள்ல நம்ம ஆண்டவரை தேடாம இருக்கிறோமோ, எந்த நாள்ல நம்ம பைபிள் வாசிக்காம இருக்கிறோமோ, அந்த நாள்ல ஒரு குறைவு வரும். ஜெபிக்காத நாள்ல நீ குறைவுபட தொடங்குவாய். இளைய குமாரன் தகப்பனை விட்டு வெளியே போனான். இளைய குமாரன் அப்பாவுடைய அன்பை விட்டு வெளியே போனான். உலகத்திலே அவன் குறைவுபட தொடங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள்ல. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடாதபடிக்கு, சபைக்கு வராதபடிக்கு, தேவனை மறக்கிற அந்த ஜனங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு குறைவு. ஆண்டவரை தேடாத மனுஷனிடத்தில் ஒரு பெரிய நஷ்டம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இளைய குமாரன் குறைவுபட தொடங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குறைவுகள் வரும், இழப்புகள் வரும், அவமானங்கள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனை தேடுகிறவர்களுக்கோ குறைவில்லை, தேவனை தேடாதவர்களுக்கும் தேவனை தேடுகிறவர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கிறது. தேவனை தேடுகிறவர்களுக்கு குறைவே இருக்காது. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் கூட தாட்சி அடையும். ஆனா ஏசப்பாவுடைய குட்டிகளுக்கு தாட்சி என்பது வராது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாட்சி என்பதே வராது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். எப்போ தேடணும்? அதிகாலையிலிருந்து என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலமே எழுந்து ஆண்டவரை தேடுங்கள். 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்திருங்கள். காலையில எழுந்திருங்கள். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும், உன் தேவைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். ஆனா ஒரு காரியம், நீ ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. பைபிள் இருக்குல்ல கையில, பைபிள் இருக்குல்ல, ஆண்டு கொடுத்திருக்கார்ல, கொஞ்ச நேரம் வாசி. ஒரு 1/2 மணி நேரம் வேதத்தை தியானித்து பாருங்கள். 1 மணி நேரம் ஆண்டவருக்காக ஒதுக்குங்கள். நேரங்களை ஏசப்பாவுக்காக ஒதுக்குங்கள். ஜெபிக்கும்படியாக நேரங்களை ஒதுக்குங்க. வேதத்தை வாசிக்கும்படியாக நேரங்களை ஒதுக்குங்க. நமக்கு இரவெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு. நம்ம எல்லா இடங்களுக்கு போனோமே, அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் நம்ம கூட வந்தாரு. நம்ம செய்த வேலையெல்லாம் நம்மோடு கூட இருந்து ஆண்டவரை ஆசீர்வதித்தாரு. இவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு. ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடாத மக்களுக்கு பெரிய இழப்புகள் வரும். கர்த்தரை தேடலைன்னா பெரிய இழப்புகள் வரும். ஆண்டவரை தேடுங்கம்மா. வாலிப பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்க, அப்போது பிழைப்பீர்கள். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியும்? என்னை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். பணத்தை தேடி போகாதே, பதவியை தேடி போகாதே, விக்கிரகத்தை தேடி போகாதே, அது மனுஷனை தேடி போகாதே, உலகத்தை தேடி போகாதே, இன்பத்தை தேடி போகாதே. நிச்சயம் செய்வார். இயேசுவை தேடுகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லுகிறது? கவனித்து பாருங்க. 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உங்களுடைய கூடாரம் என்று சொன்னா வீடு. அல்லேலூயா. கூடாரம் என்று சொன்னால் என்ன? வீடு. உங்க வீடு.
நீங்கள் குடியிருக்கிற வீடு. வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? வீட்டுக்கு என்னமா தேவை? சமாதானம் வேணுங்க. முதலாவது எது வேணும் நமக்கு? பிரதர் சிஸ்டர், நமக்கு என்ன வேணும் வீட்டுக்குள்ள? வெளியிருந்து வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு சமாதானம் வேணும். நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு சமாதானம், ஒரு அமைதி, ஒரு சாந்தம், ஒரு மகிழ்ச்சி, மற்றவர்களை பார்க்கும் போது ஒரு சமாதானம். சில பேர் எல்லாம் வீட்டுக்கே போக முடியல பாஸ்டர். வீட்டுக்குள்ள போனாலே பிரச்சனை பாஸ்டர். வீட்டுக்குள்ள போனாலே சண்டை பாஸ்டர். வீட்டுக்குள்ள போனாலும் ஒரு பெரிய ஒரு ஆட்டமே, பிசாசுடைய கிரியைகள் அதிகமா இருக்கிறது. சில பேருடைய வீட்டுக்குள்ளேயே பயங்கர பிரச்சனை. காலையில சண்டை, மாலையில சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை. யார் கொடுக்கிற சண்டை? சாத்தான் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சண்டை இருந்துதான் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள சாபம் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சுகம் இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் வரணும்னா இயேசு அந்த வீட்டுக்குள்ள வரணும். இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் சமாதானம் வரும். என் வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறாரா என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். உன் வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து ரத்தம் உன் வீட்டுல தெளிக்கப்பட்டிருக்கிறதா? கல்வாரி ரத்தத்தை, ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையான ரத்தம் உன் வீட்டுக்குள்ளே பூசப்பட்டிருக்கிறதா? இயேசுவின் நாமம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதா? அந்த வீட்டுக்குள்ள வேத வசனங்கள் இருக்கிறதா? அந்த வீட்டுக்குள்ள ஆராதனை இருக்கிறதா? அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஜெபம் இருக்கிறதா? அந்த வீட்டுக்குள்ள பாட்டு சத்தம் இருக்கிறதா? ஒரு வீட்டுல இல்ல, எல்லா வீட்லயும் பாட்டு இருக்கணும். ஒரு வீட்டுல இல்ல, எல்லா வீட்லயும் ஜெபம் இருக்கணும். எல்லா வீட்டுக்கு வீடு, எல்லா வீட்லயும் ஜெபம், ஸ்தோத்திரம், துதி இருந்தாதான் சமாதானம் இருக்கும். வீட்டுக்குள்ள ஆண்டவரை அடைங்க. சகை வீட்டுக்கு ஆண்டவர் வந்தாரு. இயேசு சகை வீட்டுக்கு போனாரு. அவன் தப்பா சம்பாதித்த காசு எல்லாம் வெளியே போச்சு. சாபம் எல்லாம் வெளியே போச்சு. இயேசு வந்தாரு, காசு வெளியே போச்சு. அல்லேலூயா. இயேசு உள்ள வந்துட்டாருன்னா கெட்ட காரியங்கள் வெளியே போயிடும். இயேசு உள்ள வந்துட்டாருன்னா உன்னை அவமானப்படுத்துகிற பிசாசுடைய கிரியைகள், உன் வீட்டுக்குள்ள இருக்க சாபங்கள், பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகும். தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாம். ஆண்டவரே, இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு வேண்டாப்பா, எனக்கு நிம்மதி இல்லப்பா, இந்த காரியங்கள் வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்துல வெளியே போ. தானா வெளியே போயிடுமா? தானா வெளியே போய் இயேசு உள்ள அடைங்க, எல்லா பிரச்சனையும் தானா வெளியே போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர் என்ன மறந்துட்டாருன்னு சொல்லாதீங்க. சொல்லவே கூடாது. நீங்க கர்த்தர் என்னை மறந்துட்டார். ஆண்டவர் வந்து ஒருவரையும் மறக்கிறவர் அல்ல, ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல. அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறவர். கர்த்தர் வந்து நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து பாருங்க, அவர் டெய்லியும் வந்து உங்களை விசாரிப்பார். அவர் என்ன கேட்பார் தெரியுமா? என் மகனே, என் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் தேவை என்ன? அது என்னிடத்தில் சொல். நான் உன் தேவை எதுவா இருந்தாலும் நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் நம்மளை விசாரிப்பார். நாம் அழும்போது ஏன் அழுகிறாய் என்று விசாரிப்பார். நம் கவலையா இருக்கும் போது ஏன் கவலையா இருக்கிறாய் என்று விசாரிப்பார். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் ஐயா, அவங்க வந்து என்ன விசாரிக்கல, ஆண்டி என்ன விசாரிக்கல, அங்கிள் என்ன விசாரிக்கல, என் அண்ணன் வந்து என்ன விசாரிக்கல, எங்க அக்கா வந்து என்ன விசாரிக்கல, இவங்க வந்து விசாரிக்கல, அவங்க வந்து விசாரிக்கல. யார பத்தி நீங்க யாரும் உங்களை விசாரிச்சாலும் சரி, விசாரியாம போனாலும் சரி, இயேசு உங்களை விசாரிப்பார். அல்லேலூயா. யார் வந்து உங்களை பார்த்தாலும் பார்க்காம போனாலும் சரி, இயேசு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். யார் உங்களை நினைச்சாலும் சரி, நினைக்காம போனாலும் சரி, கர்த்தர் உங்கள் பேரில் இருக்கிறார். இயேசு உங்கள் பேரில் எப்படி இருக்கிறாரு? நினைவாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். மனுஷன் மேல் நினைவா இருக்காதீங்க. இயேசப்பா அவர் நினைச்சிட்டே இருக்க, அவர் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம். உபாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். மிக அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறது அறிவார். இந்த 40 வருஷம்
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. அல்லேலூயா. சொல் என்று சொன்னார். அல்லேலூயா. சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? இந்த வருஷம் பிறந்து ஜனவரி மாதம் முதல் இன்னைக்கு என்ன தேதி? ஜூலை 21. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை ஒரு குறைவில்லாம பாதுகாத்து வந்தார். 6 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோமா? இந்த வருஷம் பிறந்த 6 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். உனக்கு குறைபடுகிற நேரங்கள்லாம் கர்த்தர் வந்து அற்புதங்களை செய்யலையா? உன் தேவைகளை சந்திக்கவில்லையா? உன்னை போஷிக்கவில்லையா? உன் குடும்பத்தை நடத்தவில்லையா? ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லையா? தேவன் நினைச்சதெல்லாம் தேவன் கொடுத்தாரு. நினைச்சதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமே. எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்த நாள் முதல் தேவன் அவர்களை போஷித்து காப்பாற்றினார். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் வரவில்லை. அவர்கள் தண்ணீரை கேட்டாங்க, தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். கண்மலையை பிளந்து தண்ணீரை சுரக்கும்படியாக செய்து நல்ல கண்மலையினாலே அவர்களை போஷித்தார். தேவன் அவருடைய தேவைகளை சந்தித்தார். காடையை கேட்டார்கள், இறைச்சியை கேட்டார்கள், ஆண்டவர் இறைச்சியை கொடுத்தார். வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்தார். தூதர்கள் உண்ணும் உணவை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். எவ்வளவு விசேஷமான காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு செய்தார் என்பதை யோசித்து பாருங்கள். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்களை நடத்துவார், உங்களை கைவிட மாட்டார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. அந்த வேத வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். கைகளின் கிரியைகள். தேவனுடைய பிள்ளைகள், நாம் என்ன வேலை செய்கிறோமோ என்பது பெரிசல்ல. நீ செய்கிற வேலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள். நீ சின்ன காரியங்கள் செய்யலாம், ஒரு சின்ன வேலை செய்யலாம், ஒரு சின்ன எளிமையான ஒரு வேலை இருக்கும். அந்த எளிமையான வேலையில கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் வருகிறார். நீ நினைக்கலாம், இது எப்படிதான் நடக்கிறது தெரியல. எத்தனை மாதங்கள் நம்ம கடந்து வந்துட்டோம், வருமானமே இல்லை, ஆனா ஆண்டவர் நம்மளை போஷித்தாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை, ஆனா கர்த்தர் நம்ம செய்த சின்ன சின்ன வேலையில கூட ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். கைகளின் கிரியைகள். இந்த கை என்ன வேலை செய்து, நிலத்துல போய் நீ வேலை செஞ்சாலும், தோட்டத்துல போய் நீ வேலை செய்தாலும், வேற எந்த கம்பெனியில போய் நீ வேலை செய்தாலும், சுய தொழில், சுயமான ஒரு காரியத்தை நீ எதை செய்தாலும் கையிட்டு, நீ கையிட்டு செய்கிற அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. உன் நிமித்தம் அவர்களையும் ஆஸ்வதிக்கிறார், உங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். யோசேப்பு கையிட்டு செய்தான் பாருங்க வேலை. தேவன் போத்திபாருடைய வீட்டையார் அனைவருக்கும் ஆசீர்வாதம் வந்தது. இவன் எப்போ என் வீட்டுக்கு வந்து கையை வைத்து வேலை செய்தானோ அவன் வீடெல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க கையில செய்யற எல்லா வேலையும் ஆசீர்வாதமாய் மாறும். உன் கை வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பாரு. உன் கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நீ அநேகரை ஆசீர்வதிப்பாய். உன் கைகளின் கிரியைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றும். ஈசாக்கு போய் நிலத்துல, பயங்கரமான நிலம், அது பாழடைஞ்ச ஒரு நிலம். அந்த நிலத்துல வந்து எதுவுமே விளையாது. விளையாத ஒரு நிலம் விளைஞ்சது. அல்லேலூயா. விளையாத நிலம் என்ன செய்யுது? விளையுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பட்சிக்கிறவனிடத்துல இருந்து பட்சணம் வருகிறது. அல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்துல என்ன வருது? பட்சணம் வருது. மோசமான ஆளு தயவு செய்யறான். ஒன்றுக்கும் உதவாத நிலம் வந்து நமக்கு பலன் தருகிறது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதித்தால் வனாந்திரம் செழிக்கும். வனாந்திரம் செழிக்கும். வறண்ட நிலம் வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவார். வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவார். தேவன் தண்ணீர் தடாகமாய் அது மாற்றும். எங்க தண்ணீர் இல்லையோ அங்க தண்ணீர் வரும். எங்க பலன் இல்லையோ அங்க பலன் வரும். எங்க உதவி வரலையன்னு காத்து கொண்டிருக்கிறாயோ, வராது, இனிமே அங்கிருந்து வராது என்று தீர்மானம் பண்ணிட்டு போ. அங்கே இருந்து ஏராளமான உதவி உங்களுக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த மனுஷன் கொடுக்க மாட்டான்னு நினைச்சே அந்த மனுஷனிடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். எந்த இடத்துல இருந்து நன்மைகள் வராது என்று நினைச்சாயோ, அதே இடத்துல இருந்து நன்மைகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் அற்புதமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமாத்துகிறவன் அவங்கிட்ட இருந்து ஒரு நன்மை வராது, கர்த்தர் வர வைப்பாரு.
யார் உன்னை ஏமாத்தினா அங்க இருந்து ஆண்டவர் நன்மைகளை கொண்டு வருவாரு. யார் உன்னுகிட்ட இருந்து அவன் பறித்து கொண்டானோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் ரொம்ப பல 1000 மடங்கு கர்த்தர் உனக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரிகள் எல்லாம் உன்னை ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதம் வருகிறார். இப்ப வரைக்கும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த நிமிடம் உன் ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. விசுவாசிங்க. இந்த நிமிடம் நீ எங்கே இருக்கிறாயோ அதே இடத்துல ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஆசீர்வாதத்தை நீ தேடி போகாத, ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நீங்க சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்ன. அல்லேலூயா. நீ எங்க இருக்கிறாயோ அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிந்தருள பண்ணுவா. அடுத்தது பாருங்க, இந்த பெரிய வனாந்திர வழியாக நடந்து வருகிறதை அறிவார். பெரிய வனாந்திரம், பிரச்சனை பெருசு, தேவை பெருசு, பெரிய வனாந்திரம், போக வேண்டிய தூரம் ரொம்ப பெருசு, போக வேண்டிய பயணம் ரொம்ப நீண்ட பயணம், நீண்ட தூரம். வனாந்திரமான ஒரு இடத்துக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். வனாந்திரத்துல ஒன்றுமே இல்லை, நடக்கிறோம். கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார். நடந்து வருகிறதை கர்த்தர் அறிவார். உன்னுடைய தேவையை கர்த்தர் அறிவார். உன் பிரச்சனையை கர்த்தர் அறிவார். உன் கண்ணீரை கர்த்தர் அறிவார். உன்னுடைய கண்ணீரை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. உன்னுடைய வியாதியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியாத நினைக்காத, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்த பெரிய வனாந்திர வழியாக நம்ம நடந்து வருகிறோம். பெரிய வனாந்திரங்க, சின்ன வனாந்திரம் இல்ல, பெரிய வனாந்திரம். பிரச்சனை சின்னதில்ல, பெருசு. கவலைப்படாதீங்க, என் இயேசு பெரியவர். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? பெரியவராக இருக்கிறார். பாருங்க, இந்த 40 வருஷம், எத்தனை வருஷம்? 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். இருக்கிறாரா? அம்மா இருக்கிறாரா? ஆண்டவர் கூட இருக்கிறாரா? பக்கத்துல இருக்கிறாரா? இருக்கிறாரா? சொல்லுங்க, ஐயா இருக்கிறாரா? இப்ப ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. இருக்கிறாரு. நேற்றைக்கு இருந்தாரு, இன்றைக்கு இருக்கிறாரு, இன்றைக்கு இருந்தார், நாளைக்கு இருப்பாரு, நாளைக்கு இருப்பாரு. எப்பவுமே தேவன். அல்லேலூயா. எப்படி இருக்கிறார்? இருக்கிறவராகவே இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார், நம்மை சுற்றிலும் இருக்கிறார். நம்ம எங்க போனாலும் கூட வராரு. அல்லேலூயா. இம்மானுவேல், இம்மானுவேல் என்று சொன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். வருகிறார். நம்ம எங்க போனா கூடவே வராரு. நிழலை போல வராரு. உன் போக்கையும் வரத்தையும் இதை முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் கூட வருகிறதுனால தான் நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? நீங்க மட்டும் எவ்வளவு நல்லா இருக்கீங்களா? ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கிறார். நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கீங்களே, சிரிச்சுட்டே இருக்கீங்களே, என்ன ரகசியம்? கர்த்தர் கூட இருக்கு. உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தும் நீங்க நல்லா தானே இருக்கீங்க. நாங்க இவ்வளவு சம்பாதிக்கிறோம், நல்லா இல்லையே. ரகசியம் என்னன்னு சொல்லுங்களா? கர்த்தர் கூட இருக்கிறார். வேற என்ன? உங்களுக்கு நிறைய வியாதி இருக்கு உடம்புல, ஆனா நல்லா தானே இருக்கிறீங்க, நல்லா தானே சாப்பிடுறீங்க. ஆமா, நிறைய வியாதி இருக்குது, நல்லா சாப்பிடுற, நல்லா இருக்கிற. என்ன காரணம்? என்ன மருந்து சாப்பிடுறீங்க? எந்த டாக்டரை பாக்குறீங்க? பரலோக டாக்டர். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்க, நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. ரகசியம் அவர்தான். ஓனர் இருப்பாரு, பெரிய ஓனர் இருப்பாரு. அவருக்கு நம்ம பேனரா இருப்போம், சும்மா ஒரு எடுபடியா இருப்போம். கேப்பா, நீ என்னப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு கேட்பாங்க. ஆமா ஐயா, ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் சொல்லுப்பா? இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்ன ரகசியம்? அப்படியாப்பா, அந்த இயேசு உன் கூட இருக்கிறாரு. ஆமா, இப்ப கூட இருக்கிறாரா? இருக்கிறாரு. நான் சந்தோஷமா இருக்கிறேன். ரகசியமா அதுதாங்க. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறோம். என்ன காரணம்? தேவை இருக்குது, சந்தோஷமா இருக்கிறேன். பிரச்சனை இருக்குது, சந்தோஷமா இருக்கிறேன். குறைவு இருக்கு, சந்தோஷமா இருக்கிறேன். ஓடிட்டு இருக்கிறேன், நல்லா சந்தோஷமா இருக்கு. காரணம் என்ன? இயேசு என் கூட வராரு. அல்லேலூயா. வராரா இல்லையா? எங்க போனாலும் வராரா இல்லையா? நீ வேலைக்கு போகும்போது வராரா இல்லையா? வீட்டுக்கு திரும்பி வரும்போது வராரா இல்லையா? நம்ம எங்க இருந்தாலும் இயேசு என்னோடு கூட வருகிறார், கூட வருகிறார். அல்லேலூயா. இயேசு கூட வருகிறதுனால வியாதியை பற்றி எனக்கு கவலை இல்லை, தேவையை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு பிரச்சனையை பத்தி கவலை இல்லை. காரணம் என்ன? என் இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவாரு.
எனக்கு முன்னே இயேசு போறாரு, எனக்கு பின்னாடி இயேசு வராரு, என் வலது பக்கத்திலயும் இருக்கிறாரு, எனக்கு இடது பக்கத்திலயும் இருக்கிறாரு, என் மேலேயும் இருக்கிறாரு, என் கீழேயும் இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் என் இயேசு என் கூட வருகிறதுனால எதை பற்றி நான் கவலை இல்லை. வனாந்தரம் வருது, இயேசு வராரு. காடு வருது, இயேசு வராரு. நோய் வருது, இயேசு வராரு. யுத்தங்கள் வருகிறது, இயேசு வருகிறாரு. என் இயேசு இருக்கிறபடினால் எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. நான் ஏன் கவலைப்படணும்? இயேசு இருக்கும் போது எனக்கு கவலையே இல்லை. என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர், தாயின் வரிகளை என்னை காப்பாற்றினவர், என்னை வாழ வைக்கிற இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் என்னோடு கூட, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம், உனக்கு ஒன்றும் குறைபடல. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. இப்போது அது அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை 18 படிங்க. 18 பிலிப்பியர் 4:18. சீக்கிரம் எல்லாம் எனக்கு கிடைத்தது. எடுத்துட்டீங்களா? எல்லாம் எனக்கு கிடைத்தது. போதுங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு நாம அர்த்தம் தெரியுமா? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு, எல்லாம் எனக்கு. அடுத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. பரிபூர்ணம் உண்டா, எல்லாம் எனக்கு கிடைத்தது. அதுதாங்க விசுவாசம். நம்முடைய கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்கப்பா. கரங்களை மேல உயர்த்துங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாம் எனக்கு கிடைத்தது. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். இல்ல 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 இல்லன்னு சொல்லவே சொல்லாத. 2 வார்த்தை உங்க வாயில இருந்து வரக்கூடாது. ஒரு வார்த்தை இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது. 2வது வார்த்தை முடியாதுன்ற வார்த்தை வரக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை இல்லைன்னு வரக்கூடாது. இன்னொரு வார்த்தை முடியாது என்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில வரவே கூடாது. பேசவே கூடாது. நீங்க இல்ல என்ற வார்த்தையும் சொல்லக்கூடாது, முடியாது என்ற வார்த்தையும் சொல்லக்கூடாது. எல்லாம் எனக்கு கிடைத்ததுன்னு சொல்லணும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் முடிச்சிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகம புத்தகத்துல இது இன்னும் அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பேன். ஆதியாகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு. என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு. எனக்கு நிறைய இருக்கு. ஆகவே எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு இருக்கு, போதுமானது இருக்கு. இன்னொரு பொருள் மேல எனக்கு இச்சை இல்லை. அல்லேலூயா. அடுத்தவன் பொருள் மேல எனக்கு ஆசை இல்லை. அடுத்தவன் பொருள் மேல ஆசை வைக்காதீங்க. அடுத்தவன் ஏதாவது நகை போட்டிருந்தா அது மேல பொறாமப்படாதீங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இருக்கு, போதுமானது எனக்கு உண்டு. 11வது வசனத்தை வாசிங்க கீழே. தேவன் எனக்கு இதுதான் நீங்க சொல்லணும். இதுதான் நீங்க சொல்லணும். விசுவாசி பிள்ளைங்க, ஊழியக்காரர் எல்லாரும் சொல்லணும். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். செய்திருக்கிறார். இதெல்லாம் பாருங்க. அடுத்த வாசனம் சொல்றாரு, கண் காணவும் இல்லை, கர்த்தர் எல்லா நன்மையும் நமக்காக வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது வந்து அதுதான் விசுவாசிக்க பார்த்துக் கொள்ளுவார். அனுகிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு. இது இல்ல, அது இல்ல, இது குறைவு, இனி பேசவே கூடாது. எல்லாம் எனக்கு கிடைத்தது. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என் தேவன் என் குறைவை நிறைவாக்குவார். என் தேவன் என் குறைவை நிறைவாக்குவார். இதை அறிக்கை செய்ய. என் தேவன் என் குறைவை நிறைவாக்குவார். கவலைப்படாதீங்க சிஸ்டர். நம்முடைய தேவன் உங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவார். ஐயா, உங்களுடைய குறையெல்லாம் நிறைவாக்குவார் பிரதர். ஒன்னும் கவலைப்படாதீங்க. உன் குறைவை தேவன் நிறைவாக்குவார். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோபின் புத்தகம் 23:14.
எனக்கு குறித்திருக்கிறதை எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற அவர் நிறைவேற்றுவார். மறுபடியும் வரீங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். உங்களுக்குன்னு ஆண்டவர் குறிப்பெல்லாம் வச்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு செய்யணும், இதெல்லாம் அவருக்கு செய்யணும். ஆண்டவருடைய திட்டம், உங்களை குறித்து தேவ திட்டம், உங்களை குறித்து தேவ சித்தம், உங்களை குறித்துதான தேவனுடைய பிளான் இருக்கு. மேப் போட்டு வச்சிருக்காரு. உங்களை எங்க கொண்டு போகணும், என்ன கொடுக்கணும், எந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தணும், என்ன விதமான ஆசீர்வாதங்களை திட்டங்களை எல்லாம் செய்யணும் சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குறித்து வைத்திருக்கிறார். குறிப்பேடு, முன் குறிப்பு இருக்கு, பெண் குறிப்பு இருக்கு, திட்டம் இருக்கிறது. இதுதான் சொல்லுவாங்க விஷன் சொல்லுவாங்க. இது என்னது? இது பேர் என்ன? விஷன். உங்களை குறித்ததான விஷன், உங்களை குறித்ததான தரிசனம். ஒவ்வொரு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கைனா, யோப் என்கிற பக்தன் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இதான் விசுவாசம். எனக்கு ஆண்டவர் குறித்திருக்கிறார், நிறைவேற்றுவார். இப்பொழுது நான் அவதிப்படுகிறேன், இழந்திருக்கிறேன், பிள்ளைகளை இழந்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை நான் இழந்திருக்கிறேன், தெருவுக்கு வந்துவிட்டேன், உடெல்லாம் அழிவிட்டது. ஆனாலும் கூட ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறதான அந்த விசுவாசம், ஆண்டவர் என் மேல் வைத்திருக்கிறதான தரிசனம், எனக்காக குறிக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், அதை அறிக்கை செய்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை சூழ்நிலைகள் நீங்கள் பார்க்கலாம், சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கும், நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் இருக்கும். எப்படிப்பா நம்புவது? இதற்கு மேல கூட நம்புவதா? இதற்கு மேல கூட இது காரியம் நடக்குமா என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கலாம். பிரியமான தேவனுடைய ஜனமே, மனுஷனையும் உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீங்க. சூழ்நிலைகளையே மாற்றக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சூழ்நிலைகளையே மாற்றக்கூடியவர் ஆண்டவராகிய தேவன். அவர் எல்லாவற்றையும் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை யாரையும் அற்பமா எண்ணவே மாட்டாரம்மா. ஆண்டவருடைய பார்வையில யாருமே அற்பமானவர்கள் அல்ல, பலவீனமானவர்கள் அல்ல, இல்லாதவர்கள் அல்ல. எனக்கு இது இல்ல, அது இல்ல, நான் எப்படி செய்வேன்? இல்லாதவைகளை இருக்கிறதை போல அடைக்கிற தேவன், முடியாதவைகளை முடிக்க பண்ணுகிற தேவன். தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசியுங்கள். முயற்சிகள், சூழ்நிலைகள் ஒருவேளை தோற்று போகலாம். உன்னை அழைத்தவர் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. தேவன் பெரிய, உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன்னை வைக்கப்படுத்தாது. உன் தரிசனத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம் நிறைவேறும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அபிஷேகத்துடைய நோக்கம் நிச்சயமாகவே நிறைவேறும். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆபக்குக் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆபக்குக் 2ஆம் அதிகாரம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்க்கிறேன். நான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபக்குக் என்ற தீர்க்கதரிசி அவர் ஒரு வாட்ச்மேன். அவர் யாருங்க? நகரத்தை காக்கிற ஒரு செக்யூரிட்டி. அதான் சொல்றாரு, நான் என் காவலிலே தரித்திருந்து. அவர் என்ன சொல்றாரு? நான் என் காவலிலே தரித்திருந்து. அவருக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த காவல் காக்கிற வேலை, வாட்ச்மேன் வேலை. அது நான் தரித்திருக்கிறேன் என்று சொல்றாரு. தரித்திருக்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு சின்ன வேலை இருக்கலாம், பெரிய வேலை, உங்க வேலையை அற்பமா எண்ணாதீங்க. இது கர்த்தர் கொடுத்த வேலை. கர்த்தர் கொடுத்த வேலை. சின்ன வேலையா இருக்கலாம், சாதாரண வேலையா இருக்கலாம். இந்த வேலையை போய் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நீ அந்த வேலையை குறைந்து மதிப்பிடாதீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை நீ உண்மையா செய். அந்த வேலையின் மேல நீ கவனமாயிரு. அந்த வேலையில நீ சந்தோஷமா செய். அந்த வேலையில கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
சின்ன வருமானம் நினைக்காதீங்க. அழுகையோடு, கண்ணீரோடு, எனக்கு பெரிய சம்பாதனை இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அழுகை இல்லாம, கண்ணீர் இல்லாம, குறைவு இல்லாம, கொஞ்சம் வருமானமே எனக்கு போதும் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து, பாருங்க, நிலை கொண்டிருந்து உறுதியா இருக்கிறாரு. வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறாரு, விழிப்பாய் இருக்கிறாரு, கவனமாய் இருக்கிறாரு. அடுத்தது என்ன? அவர் எனக்கு என்ன சொல்லுவார்? அவர் எனக்கு என்ன சொல்லுவார்? பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுவார்னு கவனமாய் இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு வந்துட்டா கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவாரு? நீங்கள் பைபிளை திறந்துட்டா கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவாரு? நீங்கள் ஜெபம் பண்ண முழங்கால் படிடும் போது கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவாரு? கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவாருன்னு நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னு அவர் கவனிக்கிறாரு. அவர்கிட்ட நான் போய் கவனிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அவர் என்ன சொல்வாருன்னா நம்ம தான் கவனிக்கணும். நம்ம தான் கவனிக்கணும். வார்த்தையை கவனமாய் கவனிக்கணும். அவர் என்ன சொல்லுவார்? எப்பொழுது? அவர் என்னை கண்டிக்கும் போது. அவர் என்னை கண்டிக்கும் போது நம்ம தவறு செய்வோம். சில வேளை தவறு செஞ்சிருவோம். நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே, மனிதர்கள் தானே. ஆபக்கூக் தீர்க்கதரிசி கூட சின்ன தவறு செஞ்சிருக்கலாம். அந்த தவறுதல் நிமித்தம் அவர் அங்கேயே நிக்கிறாரு, உறுதியா நிக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்காக கவனமா கேட்கிறாரு. அவர் என்னை கண்டிப்பாரு. கண்டிக்கும் போது அன்பாய் ஏற்றுக்கொள்ளணும். தேவன் கண்டிக்கும் போது அதை அன்பாய் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறோம். இந்த தவறு நிமித்தம் கர்த்தர் நம்மளை கண்டிப்பார். தாவீதை பலமுறை கண்டிச்சிருக்காரு, சாலமோனை பலமுறை கண்டிச்சிருக்காரு, ஊழியக்காரர்களை கண்டிப்பாங்க. அண்ணால் போய் தேவாலயத்துல ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும் போது அந்த சபையுடைய பாஸ்டர் ஏலி, அந்த சபையுடைய பாஸ்டர் யாருங்க? ஏலி. அந்த சபையுடைய பாஸ்டர் ஏலி வந்து அண்ணால் ஜெபிக்கிற அந்த இடத்திற்கு முன்னாடி வந்து அவருடைய முகத்தை பார்த்து அவர் காது கிட்ட போய் சொல்றாரு, ஏமா நீ என்ன குடிச்சிட்டு வந்துக்கிறேன்னு கேக்குறாரு. அல்லேலூயா. உன் குடியே விளக்குன்றார். உன் குடியே விளக்கு அப்படின்றார். ஒருவேளை அந்த இடத்துல நீங்களும் நான் அங்க இருந்தா, ஒருவேளை நான் வந்து உங்களை என்ன குடிச்சிட்டு வந்து ஆலயத்துல இருக்கிறேன்னு கேட்டிருந்தா, நீங்க ஊரெல்லாம் போய் அந்த பாஸ்டர் என்ன குடிகாரன்னு சொல்றான்னு சொல்லிருப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் என்ன சொல்றாரு? குடிகாரன் என்ன சொல்றாரு? நான் குடிக்கவே இல்லையே, அவர் என்ன குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நான் இனிமே அந்த சபைக்கு வரமாட்டேன் போ. அந்த அண்ணால் வந்து ஏலி கண்டிக்கும் போது சில வேளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க. ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் புரிதல் வந்து அங்க வராது, புரிதல் வராது. சில வேளை புரிதல் வராத அந்த நேரத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒருவேளை ஊழியக்காரன் வந்து தவறா கூட நினைச்சிக்கலாம். ஏன்னா உன்னுடைய நிலைமை பாக்குற, காலையில இருந்து இந்த வரைக்கும் நீ புலம்பிட்டே இருக்கிறியே, முணுமுணுத்துட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிட்ட வந்து கேட்கிற, உன் குடிய விளக்கு, எது வரைக்கும் நீ குடிச்சிருப்பேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா வந்து பொறுமையா பதில் சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த ஊழியக்காரன் அவங்க திட்டல, அப்படியெல்லாம் ஆண்டவனே. அல்லேலூயா. தன்னை திட்டுற ஊழியக்காரன் என்ன சொல்றாங்க? ஆண்டவனேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நான் திட்டுற போதகரை பாஸ்டரும் கூட சொல்லல, இன்னொரு ஸ்டெப் மேல போய் ஆண்டவனேன்ட்டாங்க. அல்லேலூயா. இதுதான் ஒரு விசுவாசிக்கு அழகு. கண்டிக்கப்படும் போது, சிக்ஷிக்கப்படும் போது, ஆபக்கூக் சொல்றாரு, நான் கண்டிக்கப்படும் போது அமைதியாக நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். தேவன் என்னை கண்டிக்கும் போது அதை சாந்தமாக நான் ஏற்றுக்கொள்ளுவேன். தேவன் என்னை கண்டிக்கும் போது நான் வலது பக்கம் பார்க்க மாட்டேன், இடது பக்கம் பார்க்க மாட்டேன், நான் நின்று கொண்டு அதை கேட்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை கண்டிக்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம சாயக்கூடாது, திரும்ப கூடாது. உறுதியாய் தேவனுக்கு முன்பாக சாந்தமாக நாம் நிற்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாக. தோமா என்ன சொல்ல தெரியுமா? இயேசு சாமி உயிர் தெரிந்துட்டார் சொல்லும்போது, போப்பா நான் நம்ப மாட்டேன். அல்லேலூயா. மற்றவங்களும் வந்து சொல்றாங்க, இயேசு சாமி நாங்க பார்த்தோம், நான் நம்ப மாட்டேன். அவர் எங்களை பார்த்தாரு, நான் நம்ப மாட்டேன். அவருடைய விழாவை நாங்க பார்த்தோம், நான் நம்ப மாட்டேன். அவருடைய கைகளை பார்த்தோம், அவர் இயேசு அப்படின்னு சொன்ன, நான் நம்ப மாட்டேன். அவர் எனக்கு முன்பாக வரணும், நான் ஒரு விழாவில கையை போடுவேன், அவருடைய கைகளில் ஆணைகள் அடிக்கப்பட்ட இடத்துல கையை போட்டு நான் பார்த்தாதான் நம்புவேன் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான். அல்லேலூயா. நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். இயேசு பார்த்தாரு, அவன் மேல என்ன செய்தாரு? இவன் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு கோபமா வந்தாரு. அல்லேலூயா. வந்து தோமாவே வா, என்னை தொட்டு பார், கை போடு அப்படின்னு சொன்னான். விழாவில கையை போடு. பார்த்தான், கைய போட்டான்.
அதுக்கு பிறகு சொல்றான், என் தேவனே, என் ஆண்டவனே. அல்லேலூயா. ஆண்டவர் அங்க கண்டிக்கிறார் தோமாவை. கண்டிக்கும் போது என்ன சொல்றாரு? என் தேவனே, ஏன்னா அவன் தான் ஒரு நல்ல சீஷனுக்கு அழகு. அல்லேலூயா. எந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. கண்டிக்கப்படும் போது அன்னாள் என்ன சொல்றாங்க? ஏலி தாத்தாவை பார்த்து, ஆசாரியனை பார்த்து, என் ஆண்டவனே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தோமா கண்டிக்கப்படும் போது என் தேவனே, என் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கண்டிக்கப்படுகிற இடங்களிலே கண்டிக்கிறவர்களை நாம் நிந்திக்க கூடாது, எதிராக முறுமுறுக்க கூடாது, எதிராக பேசக்கூடாது. அதுக்கு மாறாக என்ன சொல்லணும் தெரியுமா? என் ஆண்டவனே. அதுதான் சாந்தமான பிரதி உத்தரவு, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்ல தெரியுமா? நான் கவனித்து பார்ப்பேன். 2வது வசனம், அப்போது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வர. நீ என்ன செய்யணும்? தரிசனத்தை எழுது. அல்லேலூயா. தரிசனத்தை எழுது, வேத வசனத்தை எழுது. பைபிள் வசனத்தை நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு மொபைல்லே போன் வந்துருச்சு, மொபைல்லே பாட்டு வந்துருச்சு, மொபைல்ல சில வெளிப்பாடுகள் வந்திருக்கிறது, எபிரேயர் வந்திருக்கிறது, கிரேக்க பாஷைகள் வந்திருக்கிறது, லத்தீன் பாஷைகள் வந்திருக்கிறது. எத்தனை பாஷைகள் ஆனாலும் மொபைல்ல இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வாட்ஸ்அப் மூலியமா கூட மற்றவர்களுக்கு வேத வசனத்தை எழுதி அனுப்பலாம். எழுதலாமா வேணாமா? எழுதலாம். யாருக்கு எழுதணும்? கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி. கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி. இந்த உலகத்துல ஓடுகிறவன், அஞ்சல்காரன் ஓட்டம், இந்த உலகத்துல ஓடுகிற எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் ஓடுகிற ஓட்டத்திலே அந்த வேத வசனத்தை அவன் பார்க்க வேண்டும், வசனத்தை கவனிக்க வேண்டும். கடந்தோடுகிறவன், இந்த உலகத்தை விட்டு ஓடுகிறவன், இந்த தேகத்தை விட்டு ஓடுகிறவன், வசனத்தை தெரியாம அவன் ஓடி முடிக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனும் வசனம் எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஒரு மனுஷனும் இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு மனுஷனும் இந்த வார்த்தை எனக்கு சொல்லவில்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லா மனுஷரும் இந்த வேத வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை ஆண்டவர் என்பதை அவன் அறிக்கை செய்ய வேண்டும். அதற்காக நீ அதை சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய இடங்களிலே, பள்ளிக்கூடத்திலே, ஆசிரமங்களிலே, தேவாலயங்களிலே, காம்பவுண்ட் சுவர்ல வசனங்களை எழுதுறாங்க. ஏன் தெரியுமா? யாராவது போகிறவன் வாசிக்கணும். வெளியிலே வசனங்களை ஏன் எழுதி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? யாராவது ஒரு மனுஷன், அந்நிய மனுஷன், யாரோ ஒரு புதிய ஒரு மனுஷன், ஆண்டவரை அறியாதிருக்கிற மனுஷன் அந்த வசனத்தை வாசிக்க மாட்டானா என்பதற்காக தான் ஆண்டவராகிய தேவன் பல இடங்களில் வேத வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். சபைகளிலே வசனங்களை எழுதி வைக்கிறோம், காம்பவுண்ட் சுவரில் வசனங்களை எழுதி வைக்கிறோம், சுவரில் வசனங்கள் எழுதி வைக்கிறோம், அநேக வாட்ஸ்அப் குரூப்புகளிலே வேத வசனங்களை நம்ம போடுகிறோம். எதற்காக தெரியுமா? யாராவது ஒருவர் வாசித்து அவன் ரட்சிக்கப்பட மாட்டானா? இயேசுவை கடந்து வாசிக்கப்படி வாசி. இதில் வாசிக்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. நீ தரிசனத்தை எழுதி கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே எழுதி என்று சொல்லுவார். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு ஐயா இருந்தார். அவர் தமிழ் பேராசிரியர். திருக்குறள் வசனங்களை தினந்தோறும் எழுதுவார். அந்த தெருவில் போறவெல்லாம் அதை வாசிப்பாங்க. அவர் அதை எழுதலன்னா, ஏன் இன்னைக்கு ஐயா எழுதல? அல்லேலூயா. பலகையில் எழுதுவாங்க. தினந்தோறும் ஒரு குறளை எழுதுவார்கள். நாம கூட என்ன செய்யணும்? இதை பயன்படுத்தணும். யாருக்கு அனுப்பணும்? பாஸ்டருக்கு அனுப்பக்கூடாது, விசுவாசிக்கு அனுப்பக்கூடாது. கடந்தோடுகிறவன், அறியாதவன் வாசிக்கும்படி எழுது. அல்லேலூயா. எழுது. ஆண்டவர் அறியாதவனுக்கு அனுப்பு. கர்த்தர் சொல்லுகிறார் 3வது வசனத்திலே, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இதுதான் தரிசனம். இந்த தரிசனத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். 2 விஷயத்தை இன்றைக்கு நம்ம கேட்டோம். முதல் என்ன தெரியுமா? குறைவுகளை நிறைவாக்குவார். 2வது குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம். குறைவுகளை நிறைவாக்குவார். 2வது குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் குறைவை நிறைவாக்குவார். உனக்கு குறித்திருக்கிறதையும் இயேசு நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றாம உன் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா.